அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சிவ வழிபாடு என்பது பாரத தேசத்தினுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறதோ அங்கிருந்தே இருந்து வருவது என்று கூறினாலும் அது மிகையில்லை. சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவங்களை ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நதிக்கரை நாகரீகங்கள் காலத்திலிருந்தே நமக்கு உதாரணங்களாக அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் பண்டைய அகண்ட பாரத தேசம் தன்னுள்ளே உள்ளடக்கி இருந்த பல்வேறு நாடுகளும் இன்றைக்கு தனி நாடுகளாக இருந்தாலும் அவைகளுக்குள்ளேயும் பல அகழ்வாராய்ச்சிகளிலே நமக்கு சிவலிங்க திருமேனிகள் கிடைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. வேதகாலம் தொடங்கி இங்கே இறை வழிபாடு என்று கொண்டால் சிவ வழிபாடு அதிலே முதன்மை பெறுவதையும் அறிய முடிகிறது. சிவபெருமான் வாய்மொழிந்த ஆகமங்களை தங்களுக்கான வழிகாட்டிகளாக கொண்டு இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த மரபு, வேத தர்மத்தின்படியே ஒழுகி சிவ வழிபாடு செய்யக்கூடிய வைதீக சைவ தர்மம், இன்னும் சொல்லப்போனால் பாசுபத மதம், அந்த பாசுபதத்திலிருந்து பிரிந்த காபாலிகம், காளாமுகம் முதலிய மதங்கள், அதனுள்ளேயும் வைதீக பாசுபதமாக சில மதங்கள் என்று சைவ சமயம்தான் அந்த விருட்சம் பல்வேறு கிளைகள் பரப்பி அந்த கிளைகளில் எந்தெந்த பறவைகள் வந்து தங்குகின்றனவோ அவற்றிற்கானவற்றை கொடுத்து சிவகதியடையச் செய்கின்றன என்று பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் வீரசைவம் என்றழைக்கப்படும் ஒரு மரபும், அது இன்றைய கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் பிரபலமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தில் இந்தியாவின் பல முக்கியமான சிவத்தலங்களிலும் மடங்கள் ஸ்தாபித்து அங்கே ஆச்சாரியர்களாக விளங்கி வந்த அடியார்களுக்கு அருளுபதேசம் செய்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்கள் இஷ்டலிங்கம் என்று கூறி ஒரு லிங்கமூர்த்தத்தை வழிபடுவார்கள். எப்படி ஒரு கணவனை வரித்து திருமணம் செய்து கொண்ட பெண் தன் வாழ்வு முடிவும் வரையிலும் அந்த கணவனுக்கென்றே வாழ்வாளோ அதுபோல இவர்களும் கழுத்திலே திருவாங்கல்ய தாரணம் போலே சிவலிங்க திருமேனி ஒன்றை ஆச்சாரியர் கொடுக்க அதை ஒரு வெள்ளி பெட்டிக்குள்ளே வைத்து பொருத்தி கழுத்தோடு சங்கிலியிட்டு பிணைத்து கொள்வார்கள். தங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிவபூஜை செய்யும் நேரம் தவிர அதில் இருக்கும் சிவலிங்கத்தை விட்டு பிரியாது அவர்கள் வழிபடுவார்கள். சிவபூஜை செய்யும் போது கூட அந்த லிங்கத்தை தரையில் வைத்து விடாது உள்ளங்கையிலேயே வைத்து வழிபடுவது இவர்களுடைய சிறப்பு. இப்படி வழிபடப்படும் அந்த மரபை பசவன்னர் மிகவும் பிரபல்யப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 13-14ஆம் நூற்றாண்டில் பெருமளவில் தென்னிந்தியாவில் சமுதாய புரட்சி செய்தவர் பசவன்னர் என்று கொள்ளலாம். அதுவும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களையெல்லாம் தன்பால் ஈர்த்த சிறப்பு இவருக்கு உண்டு. இப்படி அவர் ஆலயங்களுக்குள்ளே உங்களுக்கு பிரவேசம் இல்லாமல் போய்விட்டால், உங்களை ஏதேதோ காரணம் சொல்லி கோயில்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் நீங்கள் உங்களையே ஆலயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு கோட்பாட்டை முன்மொழிந்தவர். இறைவனிடம் அடியவர்கள் கணவன் மனைவி போலே பாவம் செய்து அவருக்கு நான் மனைவியான ஸ்தானத்தில் இருப்பதாக பாவித்து பல பல பாடல்களை இந்த மரபில் வந்தவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர்களை சரணர்கள் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. இவர்களுடைய அருளுபதேசங்களை வச்சனங்களாக கொண்டாடும் மரபு உண்டு. இப்படி வீரசைவ நெறியானது பல்வேறு காலங்களிலும் நல்ல வளர்ச்சியடைந்து பலதரப்பட்ட மக்களையும் சென்றடைந்திருப்பதை பார்க்க முடியும். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் சிலதிலும் இந்த வீரசைவ சங்கமவாதிகளாக அறியப்படும் அடியார்கள் அநேகம் பேர்கள் இன்று வரையிலும் அந்த மரபை பின்பற்றி வருகிறார்கள். உலக அளவில் பசவன்னர்தான் இந்த சமயத்தின் தலைவராக அறியப்பட்டாலும் அவருக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வீரசைவ நெறி இங்கே இருந்து வந்திருப்பதை அறிய முடிகிறது. அதில் குறிப்பாக 5 ஆச்சாரியர்கள் அந்த மதத்தினுடைய தலைமை பொறுப்பிலே வைத்து கொண்டாடப்படுபவர்கள். அந்த 5வரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களை பஞ்சாச்சாரியர்கள் என்றும் பஞ்சாச்சாரிய சரணர்கள் என்றும் அழைப்பார்கள். அதில் முதன்மை பெறுபவராய் இருப்பவர் ரேணுகாச்சாரியர். இந்த ரேணுகாச்சாரியர் கையிலே ஒரு ஏகதண்டம் தரித்து கழுத்திலே இஷ்டலிங்கமாக இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தை தரித்து கொண்டு மற்றொரு கையில் கமண்டலத்தோடு காட்சி தருபவர். இந்த பஞ்சாச்சாரிய மரபினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், இவர்கள் 5 பேரும் பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 திருத்தலங்களை தேர்ந்தெடுத்து அந்த திருத்தலங்களில் 5 சிவலிங்கங்களை ஸ்தாபித்து அந்த தலத்திலே ஒரு மடத்தையும் எழுப்பி, எப்படி சமயப்பணி செய்வதில் ஆலயங்களுக்கு முக்கியத்துவம் உண்டோ அதுபோலே ஆன்மீக நிறுவனங்களாக ஆன்மீக தத்துவங்களை, அந்த சமயத்தின் கோட்பாட்டை மக்களிடம் சென்று பரப்புவதற்கும் மக்களுக்கு சமூக பணி செய்வதற்குமாய் இந்த மடங்கள் என்ற ஒரு அமைப்பு
பல நூற்றாண்டுகளாக இங்கே இருந்து வர பார்க்கிறோம். அதுவும் புண்ணிய தலங்களிலே இருக்கக்கூடிய மடங்கள், அந்த தலத்திற்கு யாத்திரையாக வருபவர்கள் தங்கி அங்கே உணவருந்தி செல்வதற்கு வசதியாக இருந்து வரும் மரபை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சிறப்புடைய மடங்களில் வீரசைவ மடங்கள் இன்று வரையிலும் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன. இதற்கு வித்திட்டவர்கள் பஞ்சாச்சாரியர்களாக அறியப்படும் இந்த 5 ஆச்சாரியர்கள்தான். அதில் முதன்மை ஸ்தானத்திலே ரேணுகாச்சாரியர். இந்த ரேணுகாச்சாரியர் கொள்ளிப்பாகை என்று அறியப்படும் மிகவும் தொன்மையான நகரத்திலே சோமேஸ்வரராக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார். இவர்தான் ரம்பாபுரி என்றழைக்கப்படும் புனித தலத்தில் மடம் ஒன்றையும் ஸ்தாபிக்கிறார். இவருடைய காலம் இன்னதென்று நம்மால் கால வரையறைக்குள் உட்படுத்தி சொல்ல இயலாது. காரணம், இவர் இராமாயண காலத்தில் வாழ்ந்த விபீஷணனோடெல்லாம் தொடர்புபடுத்தப்பட்டு புராணக் கதைகள் இருந்து வர பார்க்கிறோம். எப்படி ராவணன் பெரும் சிவபக்தனாயிருந்து பலாயிரம் சிவலிங்கங்களை பல்வேறு தலங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டானோ, அதேபோல் நீயும் சிவ உபதேசம் பெற்று சிவஞான மந்திரத்தை பெற்று பலாயிரம் தலங்களில் சிவலிங்க ஸ்தாபனம் செய்து வழிபட வேண்டும் என்று விபீஷணனுக்கு உபாயம் சொன்னவராக இந்த ரேணுகாச்சாரியர் அறியப்படுகிறார். இவரும் பல வச்சனங்கள் பாடி அந்த வச்சனங்கள் எல்லாம் 100 பாடல்களாக தொகுக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. இப்படி ரேணுகாச்சாரியர் கொள்ளிப்பாகை என்ற ஊரிலே கோயில் ஒன்றை எழுப்பியும் ரம்பாபுரி ஆகிற க்ஷேத்திரத்தில் மடத்தை ஸ்தாபித்தும் இந்த வீரசைவ தர்மத்தினுடைய முதல் ஆச்சாரியராக அறியப்படுவதை பார்க்க முடிகிறது. பஞ்சாச்சாரியர் மரபிலே 2வது ஆச்சாரியராக கொண்டாடப்படுபவர் மருளசித்தர் என்பவர். இவரும் சிவசித்தி கைகூட பெற்றவர். இவர் ரேணுகாச்சாரியருடைய சமகாலத்தவர் என்றும் அவருக்கு பின்வந்தவர் என்றும் வரலாற்று ரீதியாக இருவேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எதப்படி கொண்டாலும் இவரும் தன்னுடைய முதன்மை ஆச்சாரியரான ரேணுகாச்சாரியர் போலே பல தலங்களுக்கும் விஜயம் செய்து ஆங்காங்கே இறைவனை வழிபட்டு வீரசைவ நெறியை மக்களிடம் பரப்பினார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவர் பாரத தேசத்தில் பயணப்பட்டு வந்த காலத்தில் வடக்ஷேத்திரமாக அறியப்படும் திருத்தலத்திலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவரை நாள்தோறும் வழிபட்டு வந்தார். அவர் காண்பித்தபடியே பாரத தேசத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பாரத வருஷத்தின் நடுஸ்தானமாக அறியப்படும் உஜ்ஜைன் என்ற புண்ணிய பூமி 12 ஜோதிர்லிங்க தலங்களிலே ஒன்று, மிகவும் தொன்மையான நகரம். அந்த நகரத்திலே மடம் ஒன்றை ஸ்தாபித்து வீரசைவ மடமாக அந்த மடம் இன்று வரையிலும் விளங்கி வரும்படியாக தொடர்ந்து வரக்கூடிய ஆச்சாரிய பரம்பரை அங்கே இருந்து வீரசைவ நெறியை மக்களுக்கு பரப்பக்கூடியதாய் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி 2வது ஆச்சாரியனான மருளசித்தர் வழியிலே 3வதாக அறியப்படும் பஞ்சாச்சாரியர்கள் வரிசையிலே இருக்கக்கூடியவர் ஏகோராமாத்தியாயரு. இவர் அத்தியாயராக, அதாவது ஆச்சாரியராக அறியப்படுபவர். புகழ்பெற்ற வீரசைவ தலமான ஜோதிர்லிங்க ஸ்தலமான ஸ்ரீசைலம் திருத்தலத்தில் இவர் பலகாலம் தங்கியிருந்து சுதாகுண்டம் என்றழைக்கப்படும் அந்த பகுதியிலே மல்லிகார்ஜுனரான இறைவனை வழிபட்டார். மல்லிகார்ஜுன லிங்கம் ஜோதிர்லிங்கங்களில் ஒருவர். அந்த ஜோதிர்லிங்க மூர்த்தத்தை வழிபடும் உரிமை இன்று வரையிலும் வீரசைவ மடங்களுக்கு மட்டுமே இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. ஆந்திர தேசத்தின் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசைலம் தலத்தில்தான் இவர் மூலமாக மடமும் ஸ்தாபிக்கப்பட்டு அது இன்று வரையிலும் தொடர்ந்து ஆச்சாரியர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. இவரை தொடர்ந்து 4வது ஆச்சாரியர் பண்டிதராத்யரு என்று அழைக்கப்படுபவர். ஆந்திர தேசத்திலே 5 சிவத்தலங்களை ஒரு கூட்டுத்தலங்கள் போலே வைத்து இந்த 5ற்கும் யாத்திரை செய்யும் மரபு. அந்த தலத்தை பஞ்சராம க்ஷேத்திரம் என்று அழைப்பார்கள். இந்த 5 க்ஷேத்திரங்களினுடைய சிறப்பை நம் நிகழ்ச்சியிலே இதற்கு முன்பாகவே பார்த்திருக்கிறோம். அந்த பஞ்சராம க்ஷேத்திரத்தில் ஒன்றாய் விளங்கும் திராட்சாராமம் மிகவும் அழகான கோயில். கலை வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த ஆலயம் பெரிய அளவில் அரசர்களால் புனரமைக்கப்பட்டு நல்ல நிலையில் இன்று வரை வழிபாட்டில் இருந்து வரக்கூடிய தலம். அந்த திராட்சாராமம் க்ஷேத்திரத்திலே இறைவன் ராமநாதனாக இருக்கிறார். முந்தைய யுகங்களில் ராமன் வழிபட்ட திருமேனி என்பதை காண்பித்து கொடுத்தவர் பண்டிதராத்யருவாய் இருக்கக்கூடிய 4வது வீரசைவ துறவிதான். அவர்தான் இந்த தலத்திலே மடம் ஒன்றை ஸ்தாபித்து கொண்டு அங்கே இருந்தபடியே
அடியார்கள் வீரசைவ நெறியை ஓதி உணர்ந்து அதன் மூலமாக தீட்சை முதலியவைகள் பெற்று இஷ்டலிங்க வழிபாட்டின் மூலம் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிர்வாகம் செய்து கொண்டு எழுந்தருளினார். இவருடைய அந்த ஆச்சாரிய பரம்பரை, அவரை தொடர்ந்து வந்த சிஷ்ய பரம்பரை இன்று வரையிலும் இருக்க பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து இவர் கேதார் யாத்திரை மேற்கொண்டு கேதார்நாத் திருத்தலத்திலும் மடத்தை ஸ்தாபித்து அந்த பஞ்ச ஆச்சாரியர்கள் மரபில் 4வதான மடம் எப்படி உஜ்ஜைன், ஸ்ரீசைலம் முதலிய தலங்களில் சொன்னோமோ அதுபோலே கேதார்நாத்திலும் இவர்களுக்கான வீரசைவ மரபு, அதை தொடர்ந்து வரக்கூடிய மடம் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. 4வரை தொடர்ந்து கடைக்குட்டியாக பஞ்சாச்சாரிய மரபிலே 5வதாக வரக்கூடியவர் விஸ்வராத்யரு. விஸ்வம் என்பது உலகத்தை குறிக்கக்கூடியது. உலகப்பற்றுகளையெல்லாம் வென்றவர்கள், இந்த உலகிற்கு தலைவர்களாக அறியப்படுபவர்கள். இதால் என்னை எதுவும் பாதிக்க முடியாது என்ற நிலைக்கு உயர்ந்தவர்கள். அப்படி இவரும் தன்னுடைய சமய பக்குவத்தாலே விஸ்வராத்யரு என்றழைக்கப்படும் நிலைக்கு உயர்ந்தார். இவர் விஸ்வநாதனாக சிவபெருமான் விளங்கக்கூடிய காசிக்கரை விளங்க வந்த தலமாயிருக்கும் வாரணாசி திருத்தலத்தில் பலகாலம் தங்கியிருந்து விஸ்வநாதராக விளங்கும் அந்த மூலலிங்கத்தை தினந்தோறும் வழிபட்டு வந்தார். இவர் அந்த தலத்தில் இருந்தபடியே மடம் ஒன்றையும் ஸ்தாபித்து அங்கே 5வதான இந்த வீரசைவ மரபிற்கான மடம் தோன்றுவதற்கு காரணராகவும் அமைந்திருந்தார். அந்த தலத்தில் இருந்து கொண்டு பல்வேறு சமய நூல்களையும் கற்று அதிலிருந்து வீரசைவ நெறியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை ஸ்தாபிக்கும் விதமான நூல்களையும் இயற்றி அருளி அந்த நூல்களின் மூலமாக உபதேச பரம்பரையை காசியிலே இருந்து தொடங்கி வைத்தார் என்று அறிகிறோம். இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் காசியோடு தொடர்பில்லாத ஒரு சமய நெறி ஏதொன்றும் இருக்க முடியாது. அத்தகைய தொன்மையும் சமய சிறப்பும் காசி மாநகரத்திற்கு உண்டு. அங்கே இருந்தபடிதான் 5வது ஆச்சாரியரான விஸ்வராத்யரு பல்வேறு திருப்பணிகளை செய்து கொண்டு சமய நெறியையும் பரப்பி வந்தார். இப்படி இந்த வீரசைவ மரபானது உலகளவில் இன்றைக்கு பசவண்ணரால் தோற்றுவிக்கப்பட்டு என்று அறியப்பட்டாலும் பசவண்ணர் அதை பிரபல்யப்படுத்தியவர். அவருக்கும் முன்பாக இருந்த பஞ்சாச்சாரியர்கள் மரபிலே ரேணுகாச்சாரியர் தொடக்கமாக மருளசித்தர், ஏகோராமாத்தியாயரு, பண்டிதராத்யரு, விஸ்வராத்யரு என்று இந்த 5 ஆச்சாரியர்கள் மரபிலே தான் 5 தலங்களில் சிவலிங்க பிரதிஷ்டையும் காசி, ஸ்ரீசைலம், கேதாரம், உஜ்ஜைன், ரம்பாபுரி முதலிய தலங்களில் மடங்கள் ஸ்தாபித்தும் இந்த சமயம் இன்று வரையிலும் மக்களை சென்று அடைவதற்கு அவர்கள் உழைத்து வருவதை பார்க்கிறோம். இந்திய தேசத்தில்தான் எத்தனை சமய கோட்பாடுகள், ஒவ்வொன்றிற்கும் உழைத்த ஆச்சாரியர்கள் எத்தனை பேர், அதனால் பயன்பட்ட அடியவர்கள் எத்தனை பேர். பஞ்சாச்சாரியர்களுடைய நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.